ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிச்சிட்டு வந்து அருண் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறான். அதை வந்து சத்யா வந்து பார்த்துட்றான். இந்த மாதிரி வந்து பண்ண போய் முத்துனால மீனாக்கு வந்து அவமானம் தான். ஸோ முத்துவோட திமிருனால தான் வந்து சிக்கல் வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். சத்யா வந்து என்ன பண்ணுறான், மீனாக்கு என்னென்ன உண்மையெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா முத்துவோட ஃப்ரெண்ட்ஸும் முத்துவை வந்து கூட்டிகிட்டு அருண் வீட்டுக்கு வந்து அலப்பறை பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அருண் வந்து வீடியோ எடுத்துடுறான். அப்போன்னு பார்த்து சத்யாவும் சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வராங்க. அப்போ சத்யாட்ட என்னாச்சு, ஏன் அருண் வீட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பேர் வந்து அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே சத்யா வந்து அங்கே நிற்கிற முத்து வந்து பார்த்துறான். ஸோ முத்துவை பார்த்த உடனே மீனாக்கு கால் பண்ணி சொல்லிடுறான், மாமா வந்து நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம் விடு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே அங்கேருந்து போனதுக்கப்புறம் மீனா வந்து முத்துவை வந்து திட்டுறாங்க. ஆல்ரெடி லைசன்ஸ் போனனால எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து முத்து புலம்பிட்டு இருக்கான். அதுக்கு தான் வந்து சார் வந்து ஏதோ போலீஸ்கிட்ட பேசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அருணோட வீட்டுக்கு போய் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து மீனா கேட்குறாங்க. இதனால புதுசாக வந்து இப்போ என்ன பிரச்சனை வரப்போகுதோ அப்படின்றது தெரியல அப்படின்னு வந்து மீனா வர சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அந்த அருண் வந்து உங்கள் மேலே வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காரு, இப்போ கோவம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு மீனா சொன்னதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு லைசன்ஸ் இல்லை அதனால் வேலை வெட்டி இல்லை அப்படின்னு வந்து புலம்பிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா முத்து வந்து ரூம் க்ளீன் பண்ணுறதை பார்த்து விஜயா வந்து சிரிக்கிறாங்க. அப்போ அண்ணாமலையும் மீனாவும் அங்கே வராங்க. மீனா பார்த்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, நான் வீட்டில் வந்து சும்மா தானே இருக்கேன் அதனால தான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னது. விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் ரூம் க்ளீன் பண்ணிட்டானல்ல, இனி ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணட்டும், உன்னோட ட்ரெஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்ன உடனே மீனா வந்து கோவப்பட்டு முத்து கையில் இருந்த தொடப்பை வந்து வாங்கி தூக்கி போட்டுறாங்க. அதை பார்த்த உடனே விஜயா வந்து பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து விஜயாவை வந்து திட்டி அங்கேருந்து போக சொல்லிடுறாரு. அப்போன்னு பார்த்து இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் வந்து மீனாக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. மீனா அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து முத்துக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. சிட்டி வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணி வர சொல்கிறான். அப்போ சிட்டியும் ரோஹிணியோட பியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பணம் விஷயமா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்து வந்துடுறாங்க. ரோஹிணி அங்கே வந்த உடனே வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணிகிட்ட சிட்டி என்ன சொல்கிறான்னா, திருட ஒருத்தன் கொடுத்த செயினை வந்து கொடுத்துட்டு, இது வந்து ரொம்ப பழமையான செயின், வெளியில் கொடுத்தா 3 லட்சம் வரைக்கும் போகும், ஆனால் நான் அது வந்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து தரேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே ரோஹிணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ எங்கிட்ட வந்து இவ்வளோ கேஷ் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சிட்டி வந்து டைம் கொடுக்குறான். இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறான். இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. முத்துக்கு வந்து லைசன்ஸ் இல்லாமல் இருக்கிறனால முத்து பண்ணுற வேலை எல்லாமே வந்து இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. எப்படி தான் வந்து மீனை வந்து சமாளிக்கிறாங்களோ தெரியல. எந்த ப்ராப்ளம்னாலுமே சரி முத்து கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு ட்ரிங்க்ஸ் தான். இதை விட்டால் வந்து வேற காமிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை வந்து காமிக்கிறதுக்கு பதிலாக ரைட்டர் வந்து வேற ஏதாவது பண்ணலாம் தான் தோணுது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர இப்போ நிறைய பேர் வந்து சீரியல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ சொசைட்டிக்கு வந்து நல்ல விஷயத்தை தான் வந்து ரீச் பண்ணணுமே தவிர இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது, ஃபீலிங்ஸ் வரும்போது, இல்லைன்னா ஹாப்பியாக இருக்கும்போது ட்ரிங்க்ஸ் அடிக்கணும் அப்படின்றது தான் இந்த சீரியலை வந்து முழுக்க முழுக்க வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இதை தான் வந்து பார்த்து கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சிட்டி சொல்கிறது வந்து பொய் அப்படின்றது ரோஹிணி வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா? சிட்டியும் பியும் பேசுனது வந்து ரோஹிணி ஒளிஞ்சிருந்து என்ன ஒட்டு கேட்டாங்க. மீனா வேற வந்து இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்து லைசன்ஸ் வந்து கொடுத்துருவாரா, இல்லை அருண் எடுத்த வீடியோவை காமிச்சு வார்ன் பண்ணுவாரா அப்படின்றதும் தெரியல. என்ன ஆக போகுதோ நம்ம வெயிட் பண்ணி நாளைக்கு தான் பார்க்கணும் என்ன ஆக போகுது அப்படின்றது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே.